படித்திடவா பனிவிடும் இரவுகளாயிரம். நான் ஏறிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல. ஓம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரிபுரந்தராய சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே. தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்க்கு வந்து அட்வர்டைஸ். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பார்த்துக் கொள்றேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு மட்டக்களப்பு கல்லடி பீச்சுக்கு வந்திருக்கோம். என்ன சொன்னால், இன்றைக்கு ஒரு தெய்வீக இசை கச்சேரி ஒன்று கல்லடி பீச்சில் நடக்க காத்திருக்குது. சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணிக்கு ஆரம்பமாகி 10 மணிக்கு அந்த கச்சேரி முடியும். இந்த தெய்வீக இசை கச்சேரிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னிகிருஷ்ணன் என்ற மகள் அவரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் பாண்டி எல்லாம் வந்திருக்கணும். இன்றைக்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே உறவுகளை, என்ன மாதிரி இந்த இசை கச்சேரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். யாரும் சொன்னால் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுவோங்க. சொன்னால் 1,60,000 வரதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 150 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. ஓகே சோறங்க, நாங்கள் தொடர்ச்சியாக காணொலியை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எப்படி இருந்தீங்க? இல்ல அவனை நாங்க ஆரம்பிக்கிறோம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவன் ஏன் கை விட்டுறீங்கன்னு சொல்லு. அப்ப கொஞ்சம் மூளை வளர்ச்சி எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ண அதெல்லாம் தெரியும். எப்படி ஆடியன்ஸ் கவர் பண்ணனும் தெரியாது. தொடர்ச்சி அச்சில இருந்தா கவர் பண்ண ஆயிருக்கும். தண்டை வர உண்ட ஸ்டைல் பிடிச்சு வந்து இப்ப இஷ்யூ இல்ல. அடோய் வ்ளாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ப்ரமோஷன் ஃப்ரீ ப்ரமோஷன் அதே மாதிரி சொன்னா காட்டி முடியும். அடோய்னா டேய் என்ன அடோய் டேய் நீ நினைக்கிறது பொறுத்து. டேய் ஐல பாசமா அடோய் அது தாவ ஜால்படத்தால அடோய் என்ன அது இது போய் வாங்குறவாரு ஃப்ரெண்ட்லி வேர்ட் ஒன்னு தானே. டேய் அடோய் மாதிரி ஆனா ஃபுல் ஸ்டைல்லாம் கதை இருக்கு. ஸ்டைல் ஏனே அப்ப நீ செக் பண்ணு. இன்ஸ்டாகிராம்ல கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்க. எத்தனை கட் சொல்றது தெரியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ப்ரோக்ராம் நடக்க போகிற மேடை அப்படிதானே? ஆமாம். இப்போ ஸ்டேஜ் வந்து நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்தீங்க பாட்டுபடி? நாங்கள் கனடா. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மேடை ஒன்று போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரை இருக்குது. சரியா 6 மணிக்கு இந்த இசை கச்சேரி ஆரம்பிக்க காத்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரை ஓட்டு இருக்குது. இங்கால நின்று டான்ஸ் ஆடுறதா? இல்லை பிரதர், இது எதுக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அந்த அந்த முன் ஆசன பதிவு பெற்ற எல்லா பேர் இருக்கிற கதிரைக்குள்ள வந்து இப்படி தான் இருக்குது. இது லெதர்க்கா இங்கே இது கலட்டி கட்டி பொறுத்தலாம் ஒன்று உண்டு. செட்டா இது நான் நினைக்கிறேன் ஃபைபராக இருக்கணும். ஃபைபராக இருக்கணும், நல்லா இருக்கும். இந்த வேறு ஃபைபராக இருக்கணும். அப்படி எந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இங்கால மேடையை பாருங்க. இங்கால இதில் பிளாக் பாண்டி நிற்கிறாங்க. பிளாக் பாண்டி வேறு நான் எங்கே சந்திச்சு நான் சொல்ல அவருக்கு நைனாதேவியில் 2 வருஷத்துக்கு வந்து அவர் இங்கே அடிக்கடி ஸ்ரீலங்காவுக்கு வர எதுக்காக வண்டி தெரியல. அவர் தான் கேட்கணும் போய் கேட்போம். சரி அடிக்கடி ஸ்ரீலங்காவுக்கு வர. ஆனால் ஃபுல்லாக தெய்வீக சம்மந்தப்பட்ட பாட்டுகள் மட்டும் தான். இல்லை மெலோடி சாங்ஸ் எல்லாம் மற்றதும் படிப்பாங்க. அது எப்படி சொல்கிறேன், இப்போ உன்னிகிருஷ்ணனோட மகள் அவங்க வந்து பாடின நார்மல் மெலோடி சாங்ஸ் எல்லாம் இருக்குது தானே. ஸோ அந்த பாட்டெல்லாம் வந்து பாடுவாங்க அவங்க. அந்த ஏதோ இந்த படத்தில் ட்ரெண்டிங் அப்படி அந்த பாட்டெல்லாம் வந்து வராது. வந்து இப்போ உன்னிகிருஷ்ணனோட மகள் வந்து பாடின மெலோடி சாங்ஸ் சொன்னா அந்த சேவலா இது வந்து அந்த படத்தில் பாடினாங்க அந்த பாட்டெல்லாம். ஸோ அந்த பாட்டெல்லாம் வந்து மெலோடி சாங் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடையில் திவா போஸ்ட் கொடுத்து கொண்டு இருக்கா. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அப்படி திரும்ப சொல்லுங்க. ஓடி அஞ்சல் பக்கம் திவா திரும்புங்க. அந்த பாருங்க வடியா போஸ்ட் கொடுக்குற பாருங்க. அது போட்டோக்கு ஒன்றை டிஷர்ட் ப்ரோமோக்கு அதான் இதங்கிற தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் எடுத்த டிஷர்ட் பாருங்க. எல்லாரும் மறக்காம பாருங்க. இந்த பின்னுக்கு ஒரு லோகோ தெரியும். இதுக்கு தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் தான் பாருங்க. லோகோ தெரியும் தானே. லோகோ ப்ரமோஷனுக்கு ஆண்டி போட்டோ எடுத்தாரு அவரு. ஆனா இது எங்க வேணாலும் தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்க்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட் விட மாட்டீங்க. இல்ல தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் நல்லூர்ல துறக்க போறோம். அது காட ப்ரமோஷன் தான் இது. சரியா எங்கனாலும் ப்ரமோஷன் நடந்து கொண்டே இருக்கு. இங்கல இவர்தான் ஸ்டேஜ்ல ஒருத்தங்க கேட்டடா இந்த டி-ஷர்ட் வந்து எங்க எடுத்தீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. நாங்க அதுக்கு உரிமையாளர் வந்து சொப்காரர் வந்து கீழ தான் நிக்கறாருன்னு சொல்லி. யார் கேட்டது? ஒரு ஆட்டம் சொல்லி விடு உங்க கடையை தேடி வருவார். இந்த பிளாக் பாண்டி நிக்கறார். பிளாக் பாண்டி ப்ரோமோட் பண்ணி தரேன் பாத்து. போ எங்க கேட்டாலும் சொல்லுங்க. தமிழ் ப்ரோஸ்ன்ற பேர் ஒலி கேட்டஞ்சிரியா. ஆனா சிவன் படம் பின்னு கடிச்சது, இஞ்சால ராமன் படம் பின்னு கடிச்சு எல்லாம் கேக்குறாங்க. என்னத்துக்கு தெய்வத்தின் படத்தை அடிச்சிருக்கேன்னு சொல்லி. என்ன அது நல்லா தானே இருக்கு. இங்க அடிச்சா தவறு. எங்கட இதன்படி அப்படித்தான் பாக்குறோம் நாங்க. ப்ரோ இப்படிதானே. இப்ப சினிமா நடிகர் படத்தில் அடி தெரிஞ்சாலும் ஏசி திட்டுவாங்க. கும்புற கடவுள்ற பேர் அடிச்சிட்டு தெரிஞ்சாலும் திட்டுறாங்க. ஆமதத்துல திட்டுறவனே திட்டி கொண்டு இருப்பானே. நாம நம்மட வேலையை பார்த்துட்டு போ. என்ன அப்படியா? அப்ப முக்கியமான விஷயம் என்ன ஒன்று இருக்குது. இன்றைக்கு ஒரு சிவன் சாங் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. என்ன
அப்படியா ரிலீஸ் ஆக போதா இல்லாட்டி இன்றைக்கு அதுக்கான அறிமுகமா ஆடியோ லான்ச் பாருங்க அந்த ஆடியோ லான்ச்சுக்காக எத்தனை கோடி செலவழிக்கு இப்படி ஒரு பெரிய பிரமாண்ட மேடை நீங்க ஓட்டுனீங்களா இல்ல இதெல்லாம் செலவழிச்சு பிரம்மகுமாரிகள் அமைப்பு வந்து பண்றாங்க. நாங்க வந்து எங்கட ஆடியோ லான்ச் வந்து அவங்களோட அனுசரணை எல்லாம் பண்றோம் அவ்வளவுதான். அதாவது அதாவது என்னன்னா நீண்ட நாளைக்கு செஞ்ச ஒரு பாடல் சிவன் சம்பந்தமான பாடல் வந்து இன்றைக்கு அதில் ஆடியோ வந்து வெளியிடப்புறம் வந்து இன்னும் கூடிய நாட்கள் அது கூடிய நாளாக துறப்போதில் ஒரு 15 நாளோ இல்லை ஒரு மாதத்துலேயே வந்து வீடியோ சாங் வந்து வெளியில் வரும் தானே வரும் கண்டிப்பாக ஆர்ஜி தமிழ் யூடியூப் சேனல் இல்லையா தமிழ் யூடியூப் சேனலில் கொலாப் பண்ணி தான் வரும் தமிழ் ரோஸோட சேர்த்து. அப்படியா நம்புற வேற சொல்லுங்க ஓகே இப்போ அதானே தந்தை அந்த ஆப்ஷன் தந்துருக்காங்க கொலாப் பண்ணி போடுறது இந்த மக்கள் நாயோட சேர்ந்து கொலாப் பண்ணலாம் 5 டீமோட அஞ்சு இதோட சேர்த்து கொலாப் பண்ணலாம் அப்படி எஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் இங்க பாடல்களோட சம்பந்தப்பட்டார்கள் இருக்கு நம்ம முக்கியமாக இவரை காட்டணும் இங்க இவரெல்லாம் பாடல்களோட சம்பந்தப்பட்டால் பாடகர் இருக்கிறார் இஞ்சால பாடகர் அவர் சின்ன ஒரு சோங் கொண்டு டக்குன்னு பாடி காட்டுங்க அப்ப அந்த வரி என்ன பாட்டு படிப்பீங்க ஒரு தெய்வ பாட்டு ஒரு வரியை படிச்சு காட்டு நீ சொல்லி முடிஞ்சு. இல்ல அந்த பாட்டுக்கு வேணுமா இல்ல அது வேண்டாம் வேற பாட்டு இல்ல அந்த அந்த கட்டி மேளம் கொட்டின மனப்பெண்ணை காதல் பார்வைகள் எல்லாமே அழகு காதல் வார்த்தைகள் எல்லாமே கவிதை காதல் செய்வது என்னாலும் தெய்வீகம் தெய்வீகம். இப்ப இந்த சோங்ல என்ன ஹைலைட் இந்த பாருங்க இந்த படத்துல வச்சு இப்ப சினிமா பாட்டு படிக்கிறது இல்ல பரவாயில்ல இது நல்ல பாட்டு தான் நல்ல பாட்டு தெய்வீக பாட்டு சரியா அதாவது அந்த உன்னிகிருஷ்ணன் சொல்ற பாட்டை ஒன்றை படிக்கும் சரி ஓகே உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் என்னும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சிவபுராணமே போற்றிடும் கரணே சிந்தை ஒளியே அண்ணாமலை சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவதியானம். உண்மையில வந்து அருமையான பாடு இவர் தான் அந்த சாங்கை வந்து எழுதி இசையமைத்து பாடியுள்ளார் வந்து அதாவது சிவதாண்டம் இப்ப படிச்ச பாடல் சிவதாண்டம் அதாவது பாட்டு வந்து இந்த பாட்டு இல்லை அதை நாங்கள் வெளியிட போகிற பாட்டு வந்து ஸோ இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க ஆரம்பத்துல இருந்து எங்களோட சேனல் இந்தியாவில் நடத்தக்கூடிய தம்பி மாதிரி அதெல்லாம் நாங்கள் தம்பி மாதிரி இல்லை தம்பி சரி அப்போ வந்து போனவர் எல்லாம் வந்து டீட்டெயில் வந்து சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அது நடக்க போகுது இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல அந்த ஒரு ஆரம்பமாக காத்திருக்கிறது நீண்ட நாளும் கூட இசை பயணத்தில் வந்து இப்படி ஒரு தருணம் வந்திருக்காங்க உங்களுக்கு அப்படி இருக்கு அந்த ஃபீல் என்ன சொல்றது அதாவது நைட் ஃபுல்லா சந்தோஷத்துல வயிற்று குத்த தொடங்குது அதான் தூங்க கூடாது கடவுள் வயிற்று குத்த தந்தாங்க சரியில்லை ஆனா அளவுக்கு மிஞ்சிய சந்தோஷமா இருக்கு என்ன கூட சாப்பிட்டு நேரம் கடத்துல வைத்த கலக்காதானே உண்மையிலே இல்லை யோகா கதைக்கிறோம் வந்து ஆனா உண்மையா வந்து ஒரு சீரியஸா சொல்லணும்னா நீண்ட நாள் ஆசை. ஓம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரிபுரந்தராய மகேஸ்வராய காலாங்கி ருத்ராய நீலகண்டாய திரையம்பகாய சதாசிவாய ஓம் நமோ பகவதே ருத்ராய நமோ நமஹ. அடுத்தது எங்களுக்காண்டி எந்த பாட்டு நீங்கள் தாரத்துக்கு காத்திருக்கிறீர்கள்? இளையராஜா சார் மியூசிக்ல வந்து நான் ஏரிக்கரை மேலிருந்து. சரி பாட ரெடியா? ஓகே ரெடி. ஏரிக்கரை மேலிருந்து 8 தேச பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தையில வாடுறேனே இக்கரையில நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல.
அடுத்த நண்பன் எனக்காண்டி இன்றைக்கு அதாவது உன்னிகிருஷ்ணன் சார்ட்ட பாட்டுகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களோட பாட்டு கேட்க ஆசைப்படுறேன். என்ன சொன்னா கண்டிப்பா அந்த சிவன் சாங் எங்கட வருது என்ன, அதாவது நீங்க பாடின எங்கட திவா இயக்கின அதாவது சிவன் சாங் இன்னும் சில அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே வர்றது காத்திருக்கு. அது இந்த இசை வெளியீடு இன்றைக்கு ஆடியோ லான்ச் இருக்குது என்ன நடக்க போகுது. அதுக்கு உங்களோட குரல் எப்படி இருக்கணும்னு சொல்லி மக்கள் பார்க்கணும். அதுக்காண்டியே இந்த முன்னுக்கு இந்த காலம் நான் போட்டுக்கணும். இன்னொரு பாட்டு எனக்கு பிடிக்கும். என்ன சொன்னா அந்த நதியே நதியே காதல் நதியே நதியே. ஓகே. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீர்த்தனனா தீர்த்தனனா தீனனா. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே. ஒன்றாம் இரண்டாம் காரணம் 100 கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடு நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. சிறு நதிகளே நதிவிடும் கரைகளே கரை தொடு நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீர்த்தனனா தீனனா. சரியா? நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடு நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடு நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. பார்த்தா தெரியும் இப்பயும் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. எங்களை வேறங்கோ மேடைக்கு தேவையான அந்த இதெல்லாம் வந்து கொண்டு இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே இங்கே வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் அப்படியே திருப்பி வீட்டை போயிட்டு வர போகிறோம். அதாவது திவாண்ட வீட்டை போயிட்டு திருப்பி நாங்கள் வழிகிட்டு வருவோம். இப்படியே கிட்டத்தட்ட வழிகிட்ட மாதிரி தான் இருக்கிறோம். எல்லாரும் சேர்த்து ஒரு கருப்பு செட் போடுவோம் அப்படின்னு யோசிச்சு இருக்கோம். ஆனால் கருப்பு செட் தான் கைவசம் இல்லை. பாப்போம். நான் தர மாட்டேன் ரோஜா 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 ரோஜா. இடையொரு நூலகம் படித்திடவா பனி விழும் இரவுகள் 1000 இடைவெளி எதற்கு சொல் நமக்கு. உன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல் சேரக்கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல். நீரொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே எனக்கு. முக்கிய தவறுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ இன்னும் சில மணி நேரங்கள் 2 மணி நேரத்தில் சரியா 6 மணிக்கு உன்னிகிருஷ்ணன் சார்கிட்ட தெய்வீக பாடல்கள் இசை கச்சேரி ஆரம்பமாக காத்திருக்குது. அதாவது இன்றைக்கு எத்தனை தேதி? 14ஆம் தேதி. இன்றைக்கு 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. இன்றைக்கு தான் பேருந்து வேறு டேட்டு மாறி வாரையில் இன்றைக்கு வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. 10 மணி மட்டும் தான். சரியோ? ஓகே சோரங்க முடிஞ்சா அந்த காணொலி எங்கால ஃபுல்லாக போட முடிஞ்சா போடுறோம். இல்லாட்டி ஓகே சந்திப்போம். பாய் பாய்.